Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2013 நடந்த கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் வந்து தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே அப்படின்னு வரும். அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா மோசிக்கீரனார். இந்த வரி வந்து புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேக்கிழார். பாராட்டியவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலை நிலத்துக்குரிய பறவைகள் என்னென்ன அப்படின்னா புறா, பருந்து. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாலை நிலத்துக்குரிய பறவைகள். அதே கிளி, மயில் இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலத்திற்கு, நாரை அன்னம் அப்படின்றது மருத நிலத்துக்கு, கடற்காகம், குருகு அப்படின்றது வந்து நெய்தல் நிலத்துக்கு, கடற்கோழி அது வந்து முல்லை நிலத்துக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடுகொடி அப்படின்றது வந்து வினைத்தொகையில் வரக்கூடியது. மீதி எல்லாம் பாருங்கள் தண்ணீரை வந்து தன்மை ப்ளஸ் நீர்னு பிடிக்கலாம். அப்போ இது பண்பு தொகை. வட்டம்ன்றது ஒரு அளவை குறிக்குது, அதுவும் வந்து பண்பு பெயர். எண் அப்படின்றது ஒன்று குறிக்குது. அதனால் இது 3 பண்பு தொகை, இது மட்டும்தான் வந்து வினைத்தொகையில் வரும். அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 8 தொகையில் 10 சுவடியும் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8, 10 இந்த எண்ணுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்போது 8 பக்கத்தில் இத்து வந்திருக்கு. அதே மாதிரி 10க்கு பக்கத்தில் இச்சு. ஓகேங்களா, வல்லினம் மிகுந்திருக்கு. அந்த பதிற்று அதாவது உகரம் வன்தொடர் குற்றிலக்கத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இப்போ வரும். ஓகேங்களா, இதை நம்ம பார்த்து தான் வந்து வல்லினம் எந்த இடத்துல மிகும் மிகாதுன்னு பார்த்து போடணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றது வந்து 2ஆம் வேற்றுமை விரி, அதாவது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதில் வந்து வல்லினம் மிகும். அப்போ விடையை அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இத்து வந்திருக்கு. அதே மாதிரி தேடி பார்த்தான், அதாவது ஈ அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையச்சத்தில் வல்லினம் மிகும். அப்போ இப்போ வல்லினம் மிகும். அதே மாதிரி பார்க்க அதுலேயும் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் இக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மருத்துவ அந்த இடத்துல இப்போ வரணும். அதே மாதிரி எண்ணெய் அதாவது 2ஆம் வேற்றுமை விரியில் வந்திருக்கு, அதனால் ஐ வந்திருக்கு, அதனால் இத்து வந்திருக்கு. ஓகேங்களா, வல்லினம் மிகும். அடுத்து பார்த்திங்கன்னா மரபு பிழையற்றதை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பலா மூசு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். பலா மூசு அப்படின்றது மரபு பிழையற்ற தொடர். மீதி எல்லாம் பாருங்கள் அவரை பிஞ்சு வரும் தான், ஆனால் அவரை பிஞ்சு வரும், அவரை பொட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பொருந்தலையா நான் தெரில. ஆனால் பலா முசு அப்படின்றது கரெக்டாக மரபு பிழையற்ற தொடர் தான். முற்றிய தேங்காயை வந்து நெற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நெற்று அந்த இடத்துல வந்துன்னா அது கரெக்டு. அதே மாதிரி முருங்கை இலைன்னு வரணும். ஓகேங்களா, இந்த இடத்துல பிஞ்சின்னு வந்திருக்கு, அப்புறம் முருங்கை இலைன்னு வரணும், அது தப்பு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. இடர் அப்படின்னா துன்பம், நாவாய்னா படகு, இறைனா தலைவன், இந்துனா நிலவு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபரி, திமிழ், வங்கம் இது எல்லாமே வந்து மரக்கலன்களை குறிக்கக்கூடியது. புணரி அப்படின்றது கடலை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் திணைக்குரிய தொழில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெய்தல் திணைக்குரிய தொழில். இதே நெல்லெறிதல், களை பறித்தல் இதெல்லாம் வந்து மருத நிலத்துக்கு வரும். ஏறு தழுதல், நிறை மேய்த்தல் அப்படின்றது முல்லை நிலத்துக்கு வரும். தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் அப்படின்றது வந்து குறிஞ்சி நிலத்துக்கு வரும். கொள்ளையெடுத்தல் அந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலை நிலத்துக்கு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர், ஊவேசா, பரிதிமார் கலைஞர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதில் வந்து பரிதிமார் கலைஞரும் ஒருத்தவர். அதே மாதிரி இது யாருடைய தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா பாண்டித்துரை அவங்களுடைய தலைமையில் நடந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக நூல்கள் ஆசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. முருகன் பிள்ளை தமிழ் இயற்றியவர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதே மாதிரி பழையதும் புதியதும் இது வந்து ஊவேசா. கண்ணகி வரலாறு வந்து நாமும் வெங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை வந்து மறைமலை அடிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னா ஊவேசா, தியாகராசர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிட தமிழ் பயின்றவங்க. குலாம் காதர் அவங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது அப்படின்னா லெமுரியா காண்டம்னு சொல்லுவாங்க. லெமுரியா கண்டத்தில் தான் வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அங்கே தான் முதல்ல மனிதன் கண்டுபிடிக்க தோன்றினா அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. தொல்லுனாவே என்னது, பழமை தானே. அப்போ வந்து இந்த நூல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தென்னங்கீற்றும் வேப்பந்தழையும் கொண்டு வந்தான் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். தென்னை ஓலையும் வரும், ஓகேங்களா, தென்னை ஓலையும் வரும். ஆனால் வந்து அந்த இடத்துல பாருங்கள் வேப்பம் ஓலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது பொருந்தாது. அப்போ அதனால் ஃபஸ்ட்டுக்கு இது தப்பு. தென்னங்கீற்றும் வேப்பந்தழையும் கொண்டு வந்தான் அப்படின்றது கரெக்டு. அது மாதிரி தென்னை ஓலை அப்படின்றதும் கரெக்டு தான். அது பார்த்திங்கன்னா மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பங்கொள்ளை அப்படின்றது மரபு பிழை இல்லாத தொடர். அதே பாருங்கள் பூந்தோப்புன்னு கொடுத்துருக்காங்க. பூந்தோப்புன்னு வராது, பூந்தோட்டம் அப்படின்னு வரும். மாஞ்சோலை கொடுத்துருக்காங்க, இது வந்து மாந்தோப்புன்னு வரும், ஓகேங்களா. அதே மாதிரி பனந்தோட்டம் கொடுத்துருக்காங்க. பனந்தோட்டம் வராது, பனங்காடு இல்லைன்னா பனந்தோப்பு அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவனும் வந்தோம். இது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் வந்திருக்காங்க, அதனால் வந்தோம் அப்படின்றது கரெக்டு. புலிகள் இரண்டும் வருகின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. புலிகள் இரண்டும் வருகின்றன அப்படின்னு வரணும், ஓகேங்களா. மயில்கள் அகவுகிறதுன்னு வராது, மயில்கள் அகவுகின்றன அப்படின்னு வரும். இது அப்படி தான் வரும், ஓகேங்களா. அப்போ வந்து ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னா நானும் அவனும் வந்தோம் அப்படின்றத கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் அவை இங்கே உள்ளன. இது வந்து கரெக்டாக இருக்குது. அவை இங்கே உள்ளன அப்படின்ட்டு. அதுகள் இது வராது. அதுகள் அப்படின்றது ஒன்று கிடையாது. அதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதுகள் அப்படின்னு வந்துருக்கு, அதுவே தப்பு. அதுகள் இங்கே உள்ள அப்படின்றது வராது. அப்போ 3மே அதுகள் வருதுனால இது வராது. அவை இங்கே உள்ளன கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள். துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது. இது கரெக்டாக இருக்குது. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது அப்படின்னு இருக்கும். இது கரெக்டு தான். மீதெல்லாம் மாடுகள் அப்படின்னு வந்தாவே அது வந்து பன்மையில் வரும். அப்போ வந்து இதுவும் வராது. பொதி சுமக்காதவை அப்படின்றது வராது, சுமக்காது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருட்னா என்னதுன்னா 2 ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கணும், ஓகேங்களா. இப்போ விரைந்து, வல்லுனாலும் விரைந்து தான், விரைந்துனாலும் விரைந்து தான். அப்போ 2ம் வந்து கரெக்டாக இருக்குது. நடுனாலும் நடு தான், மையனாலும் நடு அப்படின்றது தான். அப்போ 2 சேமாக இருக்குது. இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி மிசை, மீனா மேலேன்னு அர்த்தம், மிசைனாலும் மேலேன்னு அர்த்தம். அப்போ 2ம் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி பரிசு பாராட்டு அப்படின்றது ஒரு பொருட்பன்மையில் வராது. பரிசுன்றது வேறு, பரிசு கொடுக்கறது வேறு, பாராட்டுறது வேறு, ஓகேங்களா. அப்போ வந்து இது வராது, ஒரே பொருளை கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. மோல்டு, ஓகேங்களா, மவுல்டு அப்படின்றது அச்சு, மவுல்ட் அப்படின்றது உதிர், மவுண்ட் அப்படின்றது மண்மேடு, மவுண்ட் அப்படின்றது குன்று. அடுத்து பார்த்திங்கன்னா கரை இதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. எல்லை அப்படின்றதுக்கு, அதாவது கரைக்குனா எல்லைன்னு அர்த்தம். இந்த கரை வந்து மாசு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்பம் விழையான் இடும்பை இயல் பெண்பான் துன்பம் உறுதல் இளன். மேற்கண்ட பாடலடியில் பொருந்தியுள்ளபடி மிகச் சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்பம் துன்பம் இது பார்த்தாவே தெரியுது, அது முரண், அதுவும் அடிமுரண், ஓகேங்களா. மேலே கீழே வந்ததுனால இது அடிமுரண் தொடை. அடுத்து பாருங்கள். ரிட்ஜுனா என்னென்னா உச்சின்னு அர்த்தம். ரிட்ஜுனா உச்சி, ரிட் அப்படின்னா நீக்கு, ரைஃப் அப்படின்றது நிறைந்து, ரிஃப்ட் அப்படின்றது பிளவு, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல், இது எப்போவுமே வரும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்றது வெளிப்படைத்தன்மைன்னு வரும். தெளிதல் அப்படின்னாலும் அதுவும் அர்த்தம் தான், ஒரே அர்த்தம் தான், தெளிதல் அப்படின்றது. அது பார்த்திங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இக்குறளில் நன்றி நன்றன்று நன்றல்லது என்பது என்ன அப்படின்னா பாருங்கள், எல்லாமே வந்து 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வருதா, ஆனால் இங்கே வந்து மோனை கொடுக்கல, எதுகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 3 4 1 3 4னாவே மேற்கதுவாய் எதுகை. அதே 1 2 4 அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை வரும். அதே வந்து இணை எதுகை அப்படின்னா 1 2லேயும் வரணும். அதே பொழிப்பு அப்படின்னா 1லேயும் 3லேயும் வரணும், ஓகேங்களா. கூழை எதுகை அப்படின்னா 1 2 3ல் வரணும். அடுத்து பாருங்கள். ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இலவு காத்த கிளி போல அப்படின்னா, இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தன்வினைனா தானாக செய்யக்கூடியது. செழியன் ஊஞ்சல் ஆடுகிறான், அவனே தான் ஆடுறான். அப்போ செழியன் ஊஞ்சல் ஆடுகிறான் அப்படின்றது தன்வினையில் வரும். அதே செழியன் ஊஞ்சலை ஆற்றுகின்றான் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஆட்டுறான். அப்போ அது பிறவினையில் வரும், ஓகேங்களா. ஊஞ்சல் செழியனால் ஆட்டப்பட்டது அப்படின்னா இது செயற்பாட்டு வாக்கியத்தில் வரும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இனியன் உண்ணான் நின்றான் அப்படின்றது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா
அதாவது இனியன் சாப்பிடாமல் நிற்கிறான், உண்ணான் நின்றான் அப்படின்றது வந்து உடன்பாட்டு வாக்கியத்தில் வரக்கூடியது. அது பார்த்திங்கன்னா கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. இது என்ன அப்படின்னா ஒரு தனி வாக்கியம். அதாவது வந்து ஒரு எழுவாய் இல்லைன்னா பல எழுவாய்கள் வந்து ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தனி வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பயனிலை இதில் எது அப்படின்னா பெற்றுள்ளன அப்படின்றது பயனிலை, மீதி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவாயை குறிக்கும். அப்போ தனி வாக்கியம் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈன் குழவி என்பதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஈன் குழவி அப்படின்னா வினைத்தொகை வரும். ஓகேங்களா, ஈன் குழவி அப்படின்றது வினைத்தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க இசை நூல்கள் அதுக்கான காலம். பரிபாடல் பார்த்திங்கன்னா கிமு 500லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் பரிபாடல். சிலப்பதிகாரம் அப்படின்றது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதாவது இளங்கோவடிகள் பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருப்பார், சேர நாட்டை சேர்ந்தவர். அதனால் இது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்றது 2ஆம் நூற்றாண்டு. தேவாரம் அப்படின்றது 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, தேவாரம் அப்படின்றது 7ஆம் நூற்றாண்டு. ராமநாடக கீர்த்தனைகள் வந்து 18ஆம் நூற்றாண்டு. ராமநாடக கீர்த்தனை வந்து 18ஆம் நூற்றாண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக அம்பினா என்னென்னா அம்பினா படகு, துடினா பறை, திரைனா அலை, அல்னா இருள். அடுத்து பார்த்திங்கன்னா செருனா வயல், சந்தம் அப்படின்னா அழகு, யானர் அப்படின்னா புது வருவாய், துகிர் அப்படின்னா பவளம். அடுத்து பார்த்திங்கன்னா உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். இப்போ பார்த்தீங்கன்னா கடையரே கல்லாதவர் அப்படின்றதான் வரும். அதுக்கப்புறம் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொடரை நூலுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க. தொடர்கள் பார்க்கும்போது ஆற்றுனா வேண்டுவது இல், இது ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க. ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா பழமொழி 400 வரும். முன்றூரை அரையனார் எழுச்சிருப்பார். நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்றது நாலடியார் சமண முனிவர். மணக்கு விளக்கம் மடவாள் அப்படின்றது நான்மணிக்கடிகை விளம்பினாங்கனார். அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்றது திருக்குறள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரியான வரிசையை குறிப்பிட சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கா வரிசையில் வருது, அடுத்தது சா, அடுத்தது தா, அப்புறம் சரியான வரிசையை வந்து குறிப்பிட சொல்கிறாங்க. அதாவது இது வந்து இதில் வரலை, இது எதுக்கு வருது அப்படின்னா பருவங்கள், அதாவது 10 பருவங்கள், பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் இருக்குல்ல, அதில் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, இந்த 7 தான் ஒரு பொதுவான பருவம். அதில் வந்து முதல் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் பட்டப்பெயரோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. மருதகாசி வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுவார். வாணிதாசனுடைய பட்டப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாவலர் மணி. ஓகேங்களா, சுரதா வந்து கலை மாமணி விருது வாங்கியிருப்பார். அதே மாதிரி முடியரசன் வந்து கவியரசு என்ற பட்டத்தை வாங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடிதம் அதோடைய ஆசிரியரோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொன்னவர் வந்து மூவா தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு மூவா வந்து தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லியிருப்பார். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருப்பார். அடுத்த பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் அதோடைய ஆசிரியரோடு பொறுத்து சொல்கிறாங்க. தேசிய கவிஞனா பாரதியார், புரட்சி கவிஞனா பாரதிதாசன், காந்திய கவிஞனா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், கவிமணினா தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்தது பாருங்கள், திரும்ப கவிஞர் இயற்பெயரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு, சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன், கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராசுருள் என்கிற அரங்கசாமி. அடுத்து பார்த்திங்கன்னா கவிதைகளை நூலாசிரியர்களோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சைமூர்த்தி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு அப்படின்ட்டு. சீக்கிரம் செல்லுக நேர் வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு சாலை இளந்தரியன் சொல்லியிருப்பாரு. கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தால் அப்படின்றது ஆலந்தூர் மோகனரங்கன் சொன்னது. யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகள் ஆகிவிட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து தீக்குச்சி என்ற நூலில் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, சரியான ஆசிரியர் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லியிருப்பார். கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தனே அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், சரியான வைப்பு முறையை குறிப்பிட சொல்கிறாங்க. இது வந்து பெண்களுடைய பருவங்கள் கொடுத்துருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்ட்டு 7 பருவ பெண்கள் இருக்குங்களே, அதில் முதல் 4 வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆண்டாள் கூறாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டாள் சொன்னதெல்லாம் எதுன்னு பார்க்கும்போது மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்ட்டும் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த வானலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்கன்னா மாணிக்க வாசகர் நினைக்கிறேன். இது யாருன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான் வந்து பெரிய புராணத்தை பற்றி இந்த மாதிரி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி திகழ்வா ஒரு நான்கும் செய்யும் வரம்பாக தமிழ் விடுத்துவது குறிப்பிடும் 4 வரம்புகள் என்னென்ன அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்றது தான். அது பாருங்கள், இது ஒன்றுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. வரப்புகளாக இருக்கிறது இது, அப்புறம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதில் 4 இது வந்து பார்த்திங்கன்னா வரப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க செய்திகள் அதோடைய ஆசிரியரோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தரங்கன், நாட்குறிப்பினாவே ஆனந்தரங்கன் வந்துடுவார். அதே மாதிரி பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அப்படின்றது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான். ஓகேங்களா. அடுத்து, உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லியிருப்பாங்க. நீ யாருடனும் தமிழிலேயே பேசு, உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மூவா வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா நூலாசிரியர் நூலோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சாலை இளைஞரியன் பார்த்திங்கன்னா புரட்சி முழக்கம், உரை வீச்சு இதெல்லாம். சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து சிரித்த முத்துக்கள் வந்து சிற்பி பாலசுப்ரமணியத்தோடு. ஆலந்தூர் மோகன் ரங்கன் வந்து பார்த்திங்கன்னா இமயம் எங்கள் காலடியில். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பார்த்திங்கன்னா நேயர் விருப்பம், பால்வீதி நேயர் விருப்பம் அதெல்லாம் வருவார். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க அதோட கருத்து ஆசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை செழுமையுரை காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சிசு செல்லப்பா. புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு யாருன்னா சுந்தர ராமசாமி. யாப்பறிந்து யாப்படைத்த புதுக்கவிஞர் யார் அப்படின்னா மணி. அடுத்து பாருங்கள், துவ்வாவிடமும் அமுதாகும் அடிக்கோடிட்ட சொல்லோட இலக்கணம் என்ன அப்படின்னா இந்த துவ்வா அப்படின்னா என்னது, துவ்வாவிடமும் அப்படின்னா விஷம், விடம்னா விஷம், துவ்வா அப்படின்னு வந்திருக்கு. அதனால் அது வந்து ஈறுகெட்டு போயிருக்கு, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் முன்னீர் வழக்கம் மகடுவ ஓடில்லை அப்படின்றதான் வரும். இது வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டம் என்பது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னா ஓடுதல் அப்படின்னாவே தொழிற்பெயர், ஓட்டம் அப்படின்றது தொழிற்பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்கிறாங்க. உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் அப்படின்றது தான் கரெக்டாக வரும், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் அப்படின்ட்டு. அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன வரும், உயிரெழுத்துக்கள்லாம் வரும். அப்போ ஔடதம், அதுக்கப்புறம் கௌரியம், சௌனாம்பரம், தௌலம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், திரும்ப அகர வரிசைப்படி இப்போ சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. தா வரிசை. ஓகேங்களா. தாத்தா, தீ, தூ, தே, தை அப்படின்றது வரும். அப்போ திறம், துருவல், தெருள், தேரல் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அரை என்னும் வேர்ச்சொல்லுக்கான வினையெச்சம் கேட்குறாங்க. வினையெச்சம்னா அரைந்து அப்படின்றது வரும். அறைய அப்படின்றது வந்து பெயரெச்சத்தில் வரும். அறைதல் அப்படின்றது தொழிற்பெயரில் வரும். அரைந்தவன் அப்படின்றது வினையாளனையும் பெயரில் வரும். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. காயும் நவிச்சுடர் அப்படின்றது கூரை, காயும் நவிச்சுடர் கூரை. விரிகடல் வந்து பள்ளிக்கூடம். கட்டு மரம் அப்படின்றது வந்து வாழும் வீடு. பின்னல் வலை அப்படின்றது அரிச்சுவடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழிற்பாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலில் இருக்கக்கூடியதை அது வந்து அது கூட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரியான பொருள் எழுத சொல்கிறாங்க. அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான், அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி. இதில் அடவி பொருள் என்ன அப்படின்னா காடு, அடவினா காடு அப்படின்றது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக நிலம் அதை பாடியவர். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குறிஞ்சி அப்படின்றது வந்து கபிலர். முல்லை வந்து பேயனார். மருதம் அப்படின்றது அம்மூவனார். நெய்தல் வந்து ஓரம்போகியார். பாலை வந்து ஓதலாந்தியார். அடுத்து பார்த்திங்கன்னா மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. மன்னன் வாயில் தெரித்த மணி எது அப்படின்னா மாணிக்கம் தான். ஓகேங்களா. மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணி. இது வந்து சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பரல், இவங்க மாணிக்க பரல் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணைக்கு வந்து தூக்கி எறிவாங்கல்ல, அந்த பரல் வந்து மாணிக்க பரல். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், டேஷ் என்ற வள்ளல் உதவியால் சிராபுராணம் நிறைவுற்றது அப்படின்னா அபுல் காசிம். அதாவது சிராபுராணம் வந்து உமறுப்புலவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் சீதகாதியோடைய வேண்டுதல் தான் அவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இறந்ததுனால அதுக்கப்புறம் தொடர்ந்தது பார்த்திங்க அப்படின்னா அபுல் காசிம் மரக்கையார் மூலமாக தொடர்ந்து 2வது டைமு
அதுக்கப்புறம் நிறைவுற்றிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் நிறைவுற்றிருக்காது. அது முடியறதுக்கு முன்னாடியே உமறுபுலவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் சின்ன சிரா அப்படின்ற நூலை வந்து பனு அகமது மரக்கியார் வந்து தொடர்ந்துருப்பார். முழுசாக முடிச்சிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பை வளர்க்கும் உவாயம் அறிந்தே இப்பாடல் வரி எண்ணூலில் இருக்குது அப்படின்னா தமிழ் 3000. அதாவது திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தில் வந்து இந்த வரி இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், முத்தொள்ளாயிரம் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பழைய உரை நூல்களில் மேற்கோளாக எத்தனை வெண்பாக்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக 108, பழைய உரை நூல்களில் வந்து மேற்கோளாக 22 வெண்பாக்கள் வந்து கிடைச்சிருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தொடர் அடியவர் அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் அப்படின்றது வந்து திருஞான சம்பந்தர். என்கடன் பணி செய்து கிடைப்பதே வந்து திருநாவுக்கரசர். ஏழிசையால் இசைப்பயனாய் இன்னமுதாய் அப்படின்றது சுந்தரர் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், வினைத்தொகைக்கு பாருங்கன்னா பொங்கு கடல், செய்வினை, வருபுணல் இதெல்லாம் வினைத்தொகையை குறிக்கும். தேன்குடி அப்படின்றது வந்து வினைத்தொகைக்கு வராது. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உரிச்சொற்றொடர் அப்படின்னா புன்கண் அப்படின்றது தான் வந்து இதுக்கான பொருந்தாத ஒன்று. இது பாருங்கள், மல்லல், தடக்கை, நனிக்கடிது இது எல்லாமே வந்து உரிச்சொல் தொடர் தான். இது வந்து பண்பு தொகையில் வரும் புன்கண் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முத்தமிழ் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்தமிழ் அப்படின்னா பண்பு தொகை. ஓகேங்களா, முத்தமிழ் அப்படின்றது பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குருத்து அறியும் போது பாம்பு தீண்டியது. ஆமாம், பாம்பு தீண்டி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில், ஒருவேளை உள்ளங்கையில் தீண்டிடுச்சா என்னன்னு தெரியல. இது என்ன சரியாக புரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாமம் அப்படின்னா பெயர், ஓதி அப்படின்னா கூந்தல், வெற்பு அப்படின்றது மலை, கேழல்ன்றது பன்றி, கேழல்னா பன்றி. அடுத்து பாருங்கள், மிடிமைனா வறுமை, உறவுனா வலிமை, வதுவைனா திருமணம், அகவைனா வயது. அடுத்து பாருங்கள், சிலைனா வில், பையுள் அப்படின்றது கவலை, பீடு அப்படின்றது பெருமை, விரல் அப்படின்றது வந்து விரல் வெற்றி. அடுத்து பாருங்கள், மூவருளா நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. மூவருளா பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், சிலை எழுபதுலாம் கம்பர், நலவெண்பா வந்து புகழேந்தி புலவர். அடுத்து பாருங்கள், தொடர்பும் அதாவது உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருப்பார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு கவிமணி தேசிக நாயனார் சொல்லியிருப்பார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்த பாருங்கள், ஆசிரியர் நூலோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. வாவேசு ஐயர் வந்து பார்த்திங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல். ஓகேங்களா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வாவேசு ஐயர் வந்து மங்கையர்க்கரசியின் காதல் என்ற நூலை எழுதியிருப்பார். புதுமை பித்தன் அப்படின்றது வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கூப்பா ராஜகோபாலன் பார்த்திங்கன்னா விடியுமா அப்படின்றது, ராஜம் கிருஷ்ணன் வந்து குறிஞ்சித்தேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக கரு ஆசிரியரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சமுதாய முன்னேற்றம் அப்படின்றது ராஜாஜி, குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவன வந்து பார்த்திங்கன்னா கூப்பா ராஜகோபாலனுடைய நூல்களில், வலுவான கொள்கைகள் வந்து சுந்தர ராமசாமி, புரட்சியான கருத்துக்கள் வந்து ரகுநாதன் அதோடைய ஆசிரியர். பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது மாமல்லபுரம், மாமண்டூர், காஞ்சி கைலாசநாதர் கோயில் இது எல்லாமே வந்து பல்லவர் காலத்து ஓவியங்கள். தஞ்சை பெரிய கோயில் அப்படின்றது வந்து சோழர் காலத்தோடையது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத நூலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது என கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சாப விமோசனம், பொன்னகரம், கல்யாணி இது எல்லாமே அவர் எழுதுதான். முள்ளும் ரோஜாவும் அப்படின்றது வந்து இவர் எழுதாத நூல். ஓகேங்களா, அப்போ யார் முள்ளும் ரோஜாவும் என்ற நூலை எழுதினாங்க அப்படின்னா பிச்சைமூர்த்தி. ஓகேங்களா, பிச்சைமூர்த்தி தான் முள்ளும் ரோஜாவும் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க. சிற்பம் அதோடைய காலத்தோடு, கடவுளர்களின் திருவுருவங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தோடையது. அதே மாதிரி ராமாயண சிவபுராண காட்சிகள் வந்து சோழர் காலத்தோடையது. கண்ணகி சிலை, கொல்லிப்பாவை இதெல்லாம் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மனிதர்களின் உடற்கூறுகள் அப்படின்றது வந்து விஜயநகர நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள், பிரித்து எழுத சொல்கிறாங்க. நாற்கரணம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 + கரணம் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகேங்களா, நாற்கரணம் அப்படின்றது 4 + கரணம். அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படி தான் வரும். அந்த கயிற்று
அதாவது வந்து வன்தொடர் குற்றிலக்கத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ கயிற்று அதுக்கு பக்கத்தில் இக்கு வரணும். மீதியெல்லாம் அவ்வளோதான். கட்டிலில் தன்னை வந்து மறந்து உறங்கினான், இது வந்து சரிதான். அதே மாதிரி மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது அப்படின்றது வந்து மேடை பக்கத்தில் இப்போ வரணும். அதே மாதிரி பயனை அப்படின்றது வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் அந்த இடத்துல இத்து வரணும், வல்லினம் மிகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2, 4 அப்படின்றது வந்து பொருந்தாது. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வலுவற்ற தொடர் எது அப்படின்னா பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர். பனை இலைன்னு வராது, கூரை போட்டாங்க, கூரை கட்டினாங்க, கூரை முடிக்கினாங்க அப்படிலாம் வராது. பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் இடைவெளியில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈ அப்படின்றது வந்து கொடுத்தல், ஈதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்றது கொடு அப்படின்னு அர்த்தம். அப்படின்றது வந்து பசுவை குறிக்கும். கோ அப்படின்றது அரசனை குறிக்கும். சே அப்படின்றது வந்து இகழ்ச்சியை குறிக்கும். அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைனா என்னென்னா ஆடை குறிக்கும். கலைனா ஆடை, இந்த கலை அப்படின்றது நீக்குதல், களை எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ நீக்குதல் அப்படி. அடுத்து பாருங்கள், சரியான விடை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுரதா. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் வந்து சுரதா. அடுத்து பாருங்க, ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடல் மகளின் ஓவியம் வந்து பனமலையில் இருக்காங்க. அடுத்து பாருங்க, சிறப்பு தொடர் நூல்கள். தமிழ்வேலி அப்படின்ற தமிழ்வேலி இடம்பெற்ற நூல் வந்து பரிபாடல். தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புறநானூறு. கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழ் அப்படின்றது வந்து திருவாசகம். பண்ணோடு தமிழ் உப்பாய் அப்படின்றது தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், சிறப்பு பெயர் அதோடைய ஆசிரியர்கள். நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகத்துடைய தந்தை யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அவர் வந்து தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்திருப்பார். புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை பெருக்கியவர் யார் அப்படின்னா தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். ஓகேங்களா, தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் வந்து புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை பெருக்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், தொடர் சான்றோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பின் அப்படின்றது வந்து சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தமிழ்நாட்டின் புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பின் அப்படின்றது சீத்தலை சாத்தனார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறவர் பாரதிதாசன். என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்றது வந்து திருநாவுக்கரசர் சொல்கிறது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்ட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள், ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஏற்கனவே இது ஏகப்பட்ட டைம் கேட்டாங்க, அதாவது மாற்றி கேட்குறாங்க. ஓங்கு அப்படின்றது பரிபாடல். ஒத்த 10 நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகை. அடுத்து பாருங்கள், இந்நூல் ஒத்த என்னும், அதே பாருங்கள் இங்கே வந்து ஓங்கு கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து ஒத்த கொடுத்துருக்காங்க. ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வரக்கூடியது வந்து 10 ஒத்த 10. அடுத்து பாருங்கள், நீநிலத்தை பிரித்தோன்னா நீல் ப்ளஸ் நிலம் அப்படி தான் பிரிக்க முடியும். நீநிலம் அப்படின்றத நீல் ப்ளஸ் நிலம் அப்படின்னு தான் பிரிக்கணும். அதே மாதிரி தீந்தமிழ் அப்படின்றத தீம் ப்ளஸ் தமிழ். இந்த இந்து வந்து திரிஞ்சு இம்மா மாதிரி இருக்குது, தீம் ப்ளஸ் தமிழ் அப்படின்ட்டு. சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து பதிகம், ஊசல், சதகம் இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியத்துக்கு பொருந்தக்கூடிய நூல்கள். இந்த நீலகேசி அப்படின்றது வந்து 5 காப்பியங்களில் வரக்கூடியது. அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறளுக்கு வேறு பெயர் தான் வந்து வாயுரை வாழ்த்து. அதெல்லாம் நிறையா இருக்குது. பொய்யாமொழி, தமிழ்மறை அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து வாயுரை வாழ்த்து தான் எங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கூட கேட்பாங்க அப்படின்றது தான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளுக்கான வேறு பெயர் வாயுரை வாழ்த்து. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்கிறாங்க. ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லுவோம். வன்மையில் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய முதுமொழி காஞ்சியில் வரக்கூடியது. ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை, மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை அப்படின்றது. அடுத்து பாருங்கள், காரியாசனுடைய ஒரு சிலை மாணவக்கார் யார் அப்படின்னா கனிமேதாவியர். ஒரே இதில் இருக்கவங்க. ஓகேங்களா, அது காரியாசன் ஒரே நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி காரியாசன் அப்படின்றவங்க வந்து அவர் ஒரு சிலை மாணக்கர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.